Thank you, Jesus. Thank you, Lord. Thank you for your sacrifice. Thank you, Jesus. அன்பானவர்களே, இந்த நாளில கூட திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஏலி ஆராதனை கூடார தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறதான Praise brings victory, துதித்தல் வெற்றியை கொண்டு வரும் என்ற இந்த உபவாச நாளிலே எங்களோடு நீங்களும் கலந்து தேவனை ஆராதியுங்கள், தேவனை போற்றுங்கள். தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். தேவன் பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு இரக்கம் நல்ல தகப்பனே, இந்த நாளில கூட கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாகவும், உம்மை போற்றும்படியாகவும், உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும், எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கும்படியாகவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட நீர்தாமே எங்களை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை நீ குணப்படுத்தி, எங்களை சுகப்படுத்தி, எங்களை ஆண்டவரே எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லா பதிலையும் தர வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ தருவீர், அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே முழு மனதோடு ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. துதித்தல் வெற்றியை கொண்டு வரும். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகள் மத்தியிலே நாங்கள் உம்மை துதிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை நீ பலப்படுத்தும், தாங்கும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் வல்ல நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. Thank you Jesus.
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா மக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கு மேலானவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் சொன்னீர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட வருகிறேன் என்று சொன்ன தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதித்தல் வெற்றியை கொண்டு வரும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் நித்தியர், நீர் கிருபை மிகுந்தவர் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றியே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே இடைப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இடைப்படும் ஆண்டவரே, இடைப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படும் தாவே ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே எங்களோடு இணைந்து இருக்கிறார்கள் அவர்களோடு இடைப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளை எடுக்கிறவராய் இருக்கிறீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பெரியவரே, நன்றி வல்லவரே, நன்றி கிருபை நிறைந்தவரே, நன்றி 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 கர்த்தாவே. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Oh Jesus, we praise you. Hallelujah. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டே விட்டார் சொல்லி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்கே போவேன், என்னத்தை நான் செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே வர வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் தாவீது கூட ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவரை அறிந்தவன். இப்படியான சூழ்நிலையிலும் கூட அவனுக்கும் நெருக்கம் வந்தது உண்டு. ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டே வைத்தார் என்று. இப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே போகிறதான எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா கஷ்டங்களிலும், எல்லா நஷ்டங்களிலும், எல்லா துன்பத்திலும் தேவன் அங்கே எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் என்றும் ஜீவிக்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், இயேசுவே இயேசுவே என்று நான் கூப்பிடுகிறேன், இயேசுவை நான் படத்திலே வைத்து நான் கும்பிடுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இயேசுவானவர் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர்களே தான் அங்கே அவராலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்கள் அந்த தேவனை கூப்பிட்டு என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும் என்று நாங்கள் கேட்கிற பொழுதுதான் அவர் அங்கே நெருக்கத்திலே நாங்கள் வாழுகிற வேளையிலே அங்கே எங்களை விடுதலையாக்க அவரால் முடியும். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன். தேவன் அங்கே உங்கள் அருகே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே நிற்கிறார், உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே வருகிற வேளையிலே அப்பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் ஒருவரையும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. சிலர் இரதங்களை குறித்தும், அங்கே தங்களுடைய படிப்பை குறித்தும், தங்களுடைய பணத்தை குறித்தும், தாங்கள் வைத்திருக்கிறதான அந்தஸ்துகளை குறித்து அங்கே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாங்கள் எங்கே போவோம் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? நாங்கள் பரலோகம் செல்வோமா, பூலோகம் செல்லுவோமா, பாதாளம் செல்லுவோமா என்றது எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற வேளையிலே நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் எங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே
அவர் எங்களுடைய உள்ளத்திலே வந்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் கூட யாரெல்லாம் நோக்கி அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களோடு வந்து வாசம் செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லா துன்பத்தின் மத்தியிலும், எல்லா வேதனையின் மத்தியிலும், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் நம்மை விடுதலையாக்க அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய சித்தம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எங்கே போவேன்? யாரிடம் கேட்பேன்? என்னுடைய தெய்வம் என்னை கைவிட்டு விட்டதே, நான் யாரிடம் போவேன்? என்னுடைய பிள்ளையின் நிலை என்ன? என்னுடைய கணவனின் நிலை என்ன என்று எல்லாம் நாங்கள் யோசிக்கிற வேளையிலே அந்த நேரத்திலே நீங்கள் இயேசுவை ஒரு முறை கூப்பிட்டு பாருங்கள். இயேசு மனிதர்களை நேசிக்கிறவனாயிருக்கிறார். அவர் அங்கே சமயத்தை தாவிக்க வரவில்லை. எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கும்படியாகவே சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய அன்பு மாறாதது. இன்றும் அவர் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறார். அவருடைய அன்பு இன்றும் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆனால் அந்த இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடத்தை கொடுப்போமே ஆனால் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே, நம்முடைய கேள்விகளின் மத்தியிலே, நம்முடைய பஞ்சத்தின் மத்தியிலே, நம்முடைய தோல்விகளின் மத்தியிலே அவர் வந்து விடுதலையாக்க வேண்டுமே ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். அவர் எல்லா மனுஷனையும் நேசிக்கிற தேவன். அங்கே அவர் பட்சபாதம் பார்க்காமல் நீ இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்று எல்லாம் அவர் சிந்திக்காமல் உன்னையும் என்னையும் நேசிக்கிறவராக, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே நிற்கிறார், நம் மத்தியிலே நிற்கிறார். இன்றைக்கும் நாங்கள் இங்கே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை அறை கூவிக்கொண்டே இருக்கிறார். அன்பான மகனே, மகளே, இன்று நீ என்னிடம் வராயோ? இன்றைக்கு என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ? இன்று இயேசுவே என்று என்னை கூப்பிட மாட்டாயோ? உன் கஷ்டத்திலே நான் வருவேன், உன் கண்ணீரிலே நான் வருவேன், உன் கண்ணீரை துடைக்க நான் வல்லவர் என்று சொல்லி அங்கே அவர் சொல்ல வல்லவராயிருக்கிறார், செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் விட மாட்டார். அவர் எதை சொன்னாரோ அவருடைய வாக்கு தத்தம் அங்கே வாக்கு மாறாததா இருக்கிறது. நீ விசுவாசிப்பாயானால், நான் விசுவாசிப்பேனையானால் இன்றைக்கு அவருடைய மகிமையை நாங்கள் காண்போம். இன்றைக்கு அவருடைய மகிமை எங்களுடைய வீட்டிலே வரும், சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலே வரும், சமாதானம் உங்களுடைய வீட்டிலே வரும். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே அங்கே சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எல்லாரும் அவரை புறங்கே தள்ளி வைத்தால் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் இன்றும் நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுவாயா? ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன். அநேகர் என்னை கூப்பிட்டு அநேகர் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களிலே கஷ்டம், அவருடைய குடும்பத்திலே வேதனைகள், குடும்பத்திலே கஷ்டங்கள், துன்பங்கள். அங்கே ஒருவரும் கஷ்டம் துன்பம் இல்லாமல் இருந்ததில்லை. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் வருவதுண்டு. ஆனால் அந்தந்த குடும்பங்களிலே தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி அந்த காரியத்தை தாங்கள் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை அங்கே அவரால் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய முழங்கால் படியிட்டு அவர்கள் துன்பத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதே போல இன்றைக்கு நீயும் கூப்பிட மாட்டாயா? இன்றைக்கு நீயும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நான் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன்,
இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் வரட்டும், என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் வரட்டும், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வரட்டும், என்னுடைய நோய்கள் தீரட்டும், என்னுடைய கஷ்டங்கள் தீரட்டும் என்று சொல்லி நீ சொல்லுவாயானால் தேவன் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தெய்வமாய் கொன்ற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. அன்றைக்கு உனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், சிலுவைக்கு சென்றார், திரும்பவுமாக உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். எங்கே? உன்னோட உள்ளத்திலே அவர் ஜீவிக்கிறார். படத்திலே அல்ல, வேறு இடங்களிலே அல்ல, உன்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண, என்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண அவர் வாஞ்சிக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடுவோமா? தாவீது கர்த்தரை அறிந்திருந்தார். இந்த மனிதரும் எத்தனையோ பாடலுக்கூடாக போனபடினால் தான் அவன் அங்கே சொல்லுகிறான், நெருக்கத்தில் நான் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டே விட்டார். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு விடுதலையை தந்தார். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு சமாதானத்தை தந்தார். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு என் குடும்பத்திலே சந்தோஷத்தை தந்தார். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு அங்கே என்னுடைய குடும்பம் அங்கே சமாதானத்துக்குள்ளாக போகக்கூடியதாக, எல்லா காரியங்களிலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக கிருபை செய்தார் என்று சொல்லி அங்கே தாவீது சொன்னான். அவன் எப்படி ஒரு மனிதனோ நாங்களும் அப்படித்தான். எங்களையும் இன்றைக்கு தேவன் மத்தியிலே ஒப்பு கொடுப்போமே. ஆனால் அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வாஞ்சியா இருக்கிறார். நீ என்ன விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாயோ அதை உனக்கு செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பம் என்ன? என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், என்னுடைய சகோதரன் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், என்னுடைய கணவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், என் மனைவிக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள்வையானால் அந்த இயேசு கிறிஸ்துவை இன்று உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவர் ஒரு மதத்தை சாதிக்க வரவில்லை, அவர் மனிதனை தேடி வருகிறார். ஒரு மனிதனை தேடி வருகிறார். அது நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் அங்கே வெற்றியை கண்டு கொள்வார்கள். இந்த நாளிலும் கூட அன்பான சகோதரனே சகோதரி, அநேகர் என்னிடம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாகவே அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் விசுவாசத்தை அவருடைய உள்ளத்திலே பெருக்கட்டும். தேவனை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய விசுவாசிக்க வேண்டும். அவரால் முடியும், அவர் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே விடுதலை நம்பக்கம் உள்ளது, வெற்றி நம்பக்கம் உள்ளது. அல்லேலூயா. அவை ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, இந்த நாளும் கூட கர்த்தாவே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டிருக்கிறார்கள். வியாதியிலிருந்து விடுதலை வேணும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். கண்ணீரின் மத்தியிலே இருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். வியாதியின் மத்தியிலே அவர்கள் அங்கே எங்கே போவதென்று தெரியாமல் தவிக்கிறது, தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை, அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அந்த குடும்பங்களை உம்முடைய கருத்திலே வைக்கிறோம், அந்த பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே வைக்கிறோம். இன்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுகிறார்களோ, அவளுடைய உள்ளத்திலே நீர் போயா கர்த்தாவே, அவளுடைய உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கி, அவருடைய குணமாக்கி, அவர்களை சுகப்படுத்தி, அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே பெரிதான சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்பதாக நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய வார்த்தையிலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம்.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொன்னீரை கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய பக்கமாக நீர் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ தொட்டு நீர் சுகமாக்கி நீர் குணமாக்கி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே அவர்களே கூடாக ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வெள்ளமை இறங்கட்டும் கர்த்தாவே. அவர்களுக்கு கூடாக உம்முடைய வெள்ளமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தாமே கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை விடுதலையாக்கும். அவருடைய விண்ணப்பங்களை கேளும் ஆண்டவரே. அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் கஷ்டத்திலிருந்து நிம்மதியையும் சமாதானத்தை கொடுக்க உம்மால் மட்டுமே கூடும் என்பதை அவர்கள் விசுவாசித்து உம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒருவரை தொடும் ஆசீர்வதியும் பொருட்படும் இயேசுவின் நல்ல நாமத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நீ தொட்டிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை குணப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுடைய சமாதானத்தை கட்டளையிட்டதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பண பிரச்சனை இருக்கிறவர்களை நீ விடுதலையாக்குறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவரே பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காக இதுவரை கண்ணீர் விட்டு அங்கே அங்கே அந்த பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துவோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக உண்மை துதிக்கிறோம். ஒரு தாய்க்காகவும் ஒரு தகப்பனுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்கிறோம், துதிக்கிறோம். நீ நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையிலே நீர் கிருபை செய்வீர் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை ஆக்குறவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமை தேவனே உம்மை துதிக்கிறோம். கிருபை தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் வல்லவர், நீர் நித்தியர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்கும், என் கண்ணீரை காண்போம். நாளிலும் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா.
என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வேளையிலே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியால் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, திரும்பவும் ஆண்டவரே இந்த மாதத்திலே அப்பா இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தாவே கலந்து கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா இந்த கூடுகையிலே கர்த்தாவே கலந்து கொள்கிறப்பா தகப்பனே, எல்லாரும் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. தேவாவி கத்தாவே எங்கள் மத்தியிலேயே ஊற்றுங்க ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னது வண்ணமாகப்பா. இந்த ஜப வழியிலே நாங்கள் உம்முடைய பாதம் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே அப்பா. இந்த 3.5 மாதமாய கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்ததே. நன்றி தகப்பனே. நாள்தோறும் பொழுதும் வண்ணமாக ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வந்த வழிகளை நினைத்துமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. காலை தோறும் புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை கைவிடாத நேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே கண்ணின் மணி போல் பார்த்து காத்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இருப்பிடம் தந்து ஆண்டவரே தகப்பனே எங்களை உடுத்தி வைத்து எங்களை போஷித்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எங்களை கண்ணின் மணி போல் காத்தவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. என்ன கடங்காத நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். கடந்து வந்த பாதையிலே கண்மணி போல் காத்தவரே நன்றி அப்பா. உடையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு அளவில்லாத அன்புக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. எங்களை தேடி வந்த நேசர் நீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையில் இந்த ஜெபவேளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் தாமே முழுவதும் இந்த கர்த்தாவை பொறுப்படுங்க. தொடக்கத்திலே இருந்து முடியும் வரை உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலும் வேதத்திலே இருந்து ஒரு பகுதியை வாசித்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. 20ஆம் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவருடைய
ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் கூப்பிடுற நேரத்திலே எங்களுக்கு தேவன் ஆண்டவரே செவி கொடுப்பாராக என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர். நாங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்கிறது தகப்பனே. அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்கப்பா. எங்கள் கண்களை இந்த வேளையிலும் ஆண்டவருமே நோக்கி பார்க்கறது ராஜாவே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கால்களை தள்ளாட ஓட்டீர் எங்களை காக்கிற தேவன். நீங்கள் உறங்க மாட்டீங்கப்பா. உறங்காமல் தூங்காமல் எங்களை காக்கிறவரே நன்றி. வலது புறத்தில் நிழலா இருக்கிறவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பகலிலே வெயிலோ இரவிலே நிழலோ ஆண்டவரே ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி காக்கிறவரே நன்றி. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மாவை காக்கிறவரே உமக்கு நன்றி ராஜாவே. இந்த வேளையும் போக்கிலும் வரத்திலும் இது முதல் கொண்டு நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே நன்றி அப்பா. வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற வழிகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை அப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நீங்கள் சுமந்தீங்கப்பா. எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே தகப்பனீரை சுமந்திங்கப்பா. எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை உண்மையில் வந்தது ராஜாவே. பார சுமையான அந்த சிலுவையை சுமந்திங்கப்பா. நீரே எங்களுக்காக செய்த அந்த பெரிய தியாகத்தை நாங்கள் எப்பொழுதும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வரும் வளைவும் நீங்கள் இதை நினைவு கூறும்படி சொன்னீங்களே, நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே தகப்பனே, உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக தகப்பனே சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே முள்முடி தாங்கி வடிந்தோடிய இரத்தம் ஆண்டவரே எங்கள் சாபங்களை எல்லாம் போக்கிவிட்டதே நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய தழும்புகளால் நீங்கள் எங்களை குணமாக்கி இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களுடைய நித்திய ஜீவன் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தரே நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பாதாளத்தை வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே தேசத்திலே எல்லாம் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை எல்லாரும் காண்கிறார்கள் தகப்பனே. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே அழிவுகளும், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் மரணங்களையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இதெல்லாம் நடக்கும், நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று எங்களை ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை வழிநடத்தி வர வழிகளுக்காக நன்றி தகப்பனே. என்ன நேரிட்டாலும் ஆண்டவரே உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒன்றும் நேரிடாது தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த உலகத்திலே இருந்து எங்களை நீர் வேறு பிரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்துக்கும் விபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காத்தீர், இனிமேலும் காப்பீர். கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது ராஜாவே. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது தகப்பனே. உம்முடைய கிருபை காலை தோறும் எங்களுக்கு பெரியதா இருக்கிறதே ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்ஷடாய் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே உமாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் படைத்த சிருஷ்டியர் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே. எங்களுக்கு என்ன தேவை உண்டோ என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜாவே. வானத்தின் பறக்கிற ஆண்டவரே பட்சிகளை பாருங்கள் ஆண்டவரே தகப்பனே. பூக்களை பாருங்கள். இவளையரே பிழை பூற்ற தேவன் எங்களை பிழை பூட்டுவது எவ்வளவு நிச்சயம்
கொடுத்தோம் ஆண்டவரே, அந்த நிச்சயத்தை கொடுங்கப்பா. எங்கள் பயங்கள், எங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே கவலையோடும் பாரத்தோடும் ஆண்டவரே காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு வேண்டிய மன சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீரே ஆண்டவரே யெகோவா ஷாலோம், ஆண்டவரே சமாதானத்தை தருகிற தேவன். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போனவர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. அதை தகப்பனே இவர்கள் உணரும்படி செய்யுங்கப்பா. நீரே சமாதான காரணர், சமாதான பிரபு. உண்மையே ஆண்டவரே, உண்மையே அண்டிக் கொள்ளட்டும் ஐயா. உண்மையே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களுக்கு வேற ஒரு துணை இல்லை ஆண்டவரே. உண்மை அன்றி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது வேதம் சொல்லுகிறது ராஜாவே. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உண்மையை பற்றி கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, நீர் எங்களுக்கு சுகம் தரும் தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகள் ஆண்டவரே எங்களை குணமாக்கியதே ஆண்டவரே. நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அநேகர் ஆண்டவரே பல தரப்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ராஜாவே. ஆண்டவரே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை அவர்கள் மத்தியிலே இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. யார் யாருக்கெல்லாம் என்ன வியாதியில் இருந்து விடுதலை சுகம் வேண்டுமோ அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜாவே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை எத்தனையோ பேர் ஆண்டவரே வியாதினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய கரம் இறங்கி அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சர்ஜரிகளுக்கு முகம் கொடுக்கிறவரோடு கூட இருங்க தகப்பனே. எல்லாம் வெற்றிகரமாக முடியத்தக்கதாக டாக்டர்ஸோட உம்முடைய கரம் இருக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அநேகர் ஆண்டவரே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அநேகர் தங்களுக்காக ஜெபிக்கும்படியால் வேண்டு கொண்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய அணிப்பாய்ந்த கரம் வைத்து ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுங்க. சர்ஜரிகள் எல்லாம் நல்லபடியாக முடிய கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் அந்த கேன்சர் செல்ஸும் சுட்டெரிக்கப்பட்டு போவதா என்று ஜெபிக்கிறேன், மறைந்து போவதா என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அற்புதமான சுகம் பலம் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்தை முழுவதும் நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் எங்களோட ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் அதில் ஒன்றுமே இல்லை என்பதை அறிவோம் ஐயா. ஆமாண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் கண்ணை மூடும் போல ஆண்டவரே நாங்கள் கொண்டு போகிறது ஒன்றுமில்லை, கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாக இயேசுவே நாங்கள் உண்மையே பற்றி கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்திலே இருந்து எங்களை வேறு பிரித்தருளுங்க தகப்பனே. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கர்த்தரே எங்கள் தேவன் என்று அறிந்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரட்சிப்பு என்னுடையது என்று சொன்னீங்களே ராஜாவே. ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. பேழையின் கதவு அடைப்பிட முன் கர்த்தர் பேழைக்குள்ளே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல் அப்பா, உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான வாசல்கள் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. குமாரன் விடுதலையாக்குனா மெய்யான விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே ராஜாவே. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி நம்முடைய ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. ஆவிக்குரிய ஆண்டவரே செவிகள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறப்பா. லிடியால் என்று ஆண்டவரே தகப்பனே, அந்த லிடியாலப்பா தகப்பனே ஆண்டவரே பவுல் பேச ஆண்டவரை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவரே அவருடைய இருதய கதவு திறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அப்படியே அவருடைய இருதய கதவு திறக்கட்டும் ஆண்டவரே. சதையான இருதயத்தை கொடுங்கப்பா, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே தகப்பனே, யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டு பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள்
ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள் அநேகர் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவரையும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுதும் நீ வீட்டாரும் என்றோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாத ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவே, மனமாற மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. சொன்னதை செய்யும் நல்ல தகப்பன் இந்த வேலையிலே அப்பா அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நீரே கத்தாவே ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. நம்முடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவரே மத்தேயு 24 சொல்லப்பட்ட வசனங்களின்படி ஆண்டவரே நடந்து வேற வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. அநேக யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள், கொள்ளைகள், நோய்கள் ஆண்டவரே தகப்பனே, வெள்ளங்கள் ஆண்டவரே, அழிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே. ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களா உங்களுடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கத்தர் தாமே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உதவி செய்யுங்க ராஜாவை. ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கும்படி நம்முடைய வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே அந்த சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. எல்லா நாடுகளும் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற நாடுகளை நீங்க சந்திக்கப்படுமாய் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் வாசித்தபடியப்பா யுத்தம் நம்முடையது தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீங்கப்பா. நாங்கள் குதிரை மேலும் ஆண்டவரே அதன் மேலே எங்களுடைய நம்பிக்கை வைக்கவில்லைப்பா. எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறவரே, அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே நீங்கள் தாமே அப்பா ஒரு யுத்தத்திலிருந்து வெற்றியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிரிழப்பில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜாவே. ஆண்டவரே, ஆண்டவரே பொருள் நஷ்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த தேசத்தின் ஜனங்களை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதிர் தேசங்களில் உள்ள ஜனங்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே தேவன் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. நீரே மீட்பர் என்று அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்படுங்க தகப்பனே, பொறுப்படுங்க ராஜாவே. பத்தத்தாமே ஆசீர்வாதமாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எல்லா சபைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபை கத்தருடையது. சபைக்கு தலையா நீங்க இருக்கிறீங்க ராஜாவே. ஆண்டவரே தகப்பனே, இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவாயாக, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னது போல் ஒரு சபையும் கத்தாவே பிசாசின் கிரிகளுக்கு இடம் கொடாதபடி ஆண்டவரை தங்களை காத்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்கப்பா. வசனத்திலே கட்டப்பட்ட சபையாய், ஐக்கியமுள்ள சபையாய் தகப்பனே ஆண்டவரே ஜெபிக்கிற சபையாய் ஒவ்வொரு சபையும் கத்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த உபவாச ஜெபத்தை நடத்துகிற இந்த சபையும் கத்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க தகப்பனே. என்னென்ன ஊழியக்காரருடைய தேவையில் உண்டோ சந்திங்க தகப்பனே. ஊழியக்காரங்களின் சுகத்தை விரும்பும் தேவன் நல்ல சுக ஆரோக்கியத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்தின் கண்மணி போல் காத்து கொள்ளுங்க. குடும்பங்களை கத்தர ஆசீர்வாதமாய் நடத்துங்க. கஷ்டமான பாதையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களில் பணிகளை செய்கிறவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனவாட்டி சபையாய் காணப்பட கத்த தாமே ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் நம்முடைய அன்பின் கரத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். கத்த தாமே எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மேல் கண்ணி வைத்து ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. அப்பா தகப்பனே, எங்கள் ஆத்மா சரீரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பெரிதியாக இருக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Thank you, Lord. காக்கும்
இயேசு, அந்த இயேசு ஒருவரையே நான் நம்புவேன், அவரே என் தஞ்சம், என் கோட்டையை அடைக்கலாம் என்று நாங்கள் சொல்லுகிற வேளையில் அவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நேரம் வரை எங்களோடு கூட இருந்தீர், எங்களுடைய சத்தத்தை கேட்டீர் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருவீரன் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 இயேசப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we worship you Jesus. Hallelujah hallelujah, you are the only one. Hallelujah, thank you Jesus. Hallelujah, எங்களை விடுதலையாக்குறவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. Hallelujah, உம்மண்டை வந்திருக்கிறோம் கர்த்தாவே, உம்மண்டை வந்து ஆண்டவரே வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தாவே. திரும்பி போனதுமில்லை சுவாமி. Hallelujah, நீ தொட்டதுக்காக உம்மை துதிக்கிறோம். Hallelujah, இந்த முழு நேரம் உங்களோடு கூட இருந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Thank you Jesus. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் உங்களோடு நீங்கள் இணைந்திருந்து தேவனை ஆராதித்து அங்கே தேவனுடைய பாதத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் வைத்து ஜெபித்தீர்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களோடு கூட வாழ்க்கையிலே உங்களோடு கூட வந்து உங்களோடு அங்கே உறவாட வாஞ்சிக்கிறார். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்நேரம் வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருந்ததுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்தும் நாங்கள் இன்னொரு முறை உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அங்கே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். பாரியுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாரியுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு